அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டெபிலைசர் இன்ஸ்டலேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 25 kV ஏர் கூல்டுங்க. இது வந்து ஒரு ஷோரூமில் இன்ஸ்டால் பண்ணுறோங்க. ஸ்டோர் ரூமில் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே பால் சீலிங்க்கு மேலே எடுத்துகிட்டு வரணுங்க. அதனால் அந்த லைட்டெல்லாம் கழட்டிகிட்டு இருக்கோங்க. கழட்டிட்டு பார்த்தீங்கன்னா 2 கேபிள் இன்புட் அவுட்புட் கேபிளை உள்ளே இருக்க எடுத்துகிட்டு வரணுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம பால் சீலிங்க்கு உள்ளே இருக்க பார்த்துருக்குதுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க ஆல்ரெடி கேபிள் போட்டிருக்காங்க, அதாவது பைப் போட்டு. பட் என்னென்னா அடைச்சி வச்சுருக்காங்க, சிமெண்ட் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. அதான் நமக்கு ஒரு ப்ராப்ளங்க. அதை உடைக்கணுங்க. பார்த்திங்கன்னா இடையில கேபிள் பத்தாமல் போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள பிரான்ச்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20-40 மீட்டர் ஆகிடுச்சிங்க. ஆர்டர் போட்டது 30 தான் போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ மறுபடியும் எடுத்துகிட்டு வந்தேங்க. 2 கேபிளையும் உள்ளே இருக்க விடுவாங்க. ஒரு கேபிள் ஆல்ரெடி விட்டுட்டோங்க, இன்னொரு கேபிள் விட போகிறோம். பார்த்திங்கன்னா அந்த ஃபுல் கேபிளையும் பால் சீலிங் மேலே எடுத்துகிட்டு வர்றாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா நமக்கு இன்புட் அவுட்புட் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஏன்னா பேனல் பார்த்திங்கன்னா வெளியே இருக்கிறங்காட்டிக்கு ஓரளவு ரொம்பவுமே இன்புட் கொடுக்குறதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. ஆனால் ஸ்டெபிலைசர் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க வைக்க சொல்லிட்டாங்க, வெளியே வைக்க முடியாதுங்க. ஏன்னா யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால தான் நமக்கு பால் சீலிங் மேலே எடுத்துகிட்டு வருவாங்க. பேனல் பார்த்தீங்கன்னா கேபிளும் விட்டாச்சுங்க. ஃபுல்லாக வச்சாச்சுங்க. கிரப்பிங் அடிச்சுட்டு நமக்கு ஸ்டெபிலைசர்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் அவுட்புட் வந்து கனெக்ட் பண்ணியாச்சுங்க. இன்கமிங் அவுட் கோயிங் கனெக்ட் பண்ணியாச்சுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க. அது சைடில் இதாகாமல் இருக்கணுன்றக்காக ஒரு அந்த கேபிள்லேயே உள்ள அந்த இன்சுலேஷனை யூஸ் பண்ணியிருக்கோங்க. பார்த்தீங்கன்னா கேபிள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்பி போட்டு கட்டியாச்சுங்க. ஒரு மாடிப்படிக்கு கீழே அந்த இதை வச்சு யூஸ் பண்ணி கட்டியாச்சுங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்சுலேஷன் போட்டுங்க, ஃபுல் பக்காவாக போட்டாச்சுங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா வளைச்சி பிடிச்சாச்சுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா சின்ன பேனலில் இருக்கிறவங்காட்டிக்கு நமக்கு வளர்க்குறது ரொம்பவுமே கஷ்டமான காரியங்க. பார்த்தீங்கன்னா கொடுத்து ஆன் பண்ணியாச்சுங்க. பார்த்திங்கன்னா இப்போ நைட்டு டைமாக இருக்கிறங்காட்டிக்கு இப்போ பகல் டைம்னா பார்த்திங்கன்னா லோடு போட்டோம்னா கிட்டத்தட்ட 190க்கு போயிடுதுங்க ஆர்பிஎஸில் மட்டும். இப்போ நம்ம செக் பண்ணுற டைமில் பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு கரெக்டாக வருதுங்க. ஏன்னா வெளியே உள்ள லோடெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. கடை அந்த ஊரில் சுற்றி கடையெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ ஓரளவுக்கு கரெக்டாக வருதுங்க. வெயில் டைம்லலாம் பார்த்திங்கன்னா 190 போயிடுதுங்களாமா. பார்த்திங்கன்னா இங்கே தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. லேம்பை நம்மளோட வழக்கம் போல் பார்த்திங்கன்னா 22 mm லேம்ப் போட்டிருக்கோங்க. அதே எல்சிடி டிஸ்பிளேங்க. இன்புட் அவுட்புட் ஷோ ஆகிட்டு இருக்குதுங்க. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கரெக்டாக தான் வருதுங்க. நம்ம அவுட்புட் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 230 ± 1% செட் பண்ணியிருக்கோங்க. பார்த்திங்கன்னா கேபிள் லைன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கோங்க. பால் சீலிங்கில் உள்ளே இருக்க கொடுத்து அங்கே ஃப்ரண்ட்டில் எடுத்துருக்கோங்க. ரொம்பவுமே டஃப்பான ஒர்க் ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி கேபிள் வேறு பற்றாமல் போயிங்க, ரொம்ப இதாகிடுச்சிங்க. இப்போ லோடு ஆன் பண்ணியாச்சுங்க. ஏசியெல்லாம் ஆஃப் பண்ணணும்னு சொல்லியாச்சுங்க. இந்த ஷோரூம் கொஞ்சம் சின்ன ஷோரூமாக இருக்கிறங்காட்டிங்க ஒரு ஏசி தான் வச்சுருக்காங்க. ஒரு ஃபுல் ஷோரூமுக்குமே ஒரு ஏசி வச்சுருக்காங்க, பெரிய ஏசிங்க. அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 30 times லோடு எடுக்குங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீட்டரில் தெரியும். பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணியாச்சுங்க டோரு. உங்களோட வீடு, கம்பெனி, ஷோரூமுக்கு இந்த மாதிரி ஸ்டெபிலைசர் வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க.